வணக்கம், வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு வெள்ளிக்கிழமை நான் எடுத்த வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கெலாம் வந்து எனக்கு வந்து நான் எழுந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு வேலையாக பார்த்துட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக நான் வந்து குளிச்சுட்டு சாரியெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் போய் அம்மாவுக்கு வந்துட்டு பூலாம் மாற்றி விட்டுட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஒரு பட்டர்ஃப்ளை அப்படியே உள்ளே வருது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பட்டர்ஃப்ளை அப்படியே வந்து உள்ளே வந்து அப்படியே சுற்றிட்டே இருக்குது, வெளியிலே போல் அப்படியே சுற்றிட்டே அம்மாவே பக்கத்துலேயே அப்படியே சுற்றிட்டே இருந்துச்சு. எனக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வந்து சந்தோஷமாக நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 6 to 7 சுக்கிரவாரையில் வந்து பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து செஞ்ச பிரசாதம் வந்து சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்லோகமாக சொல்லிகிட்டு இருந்தேன். அஷ்டகம் சொல்லிவிட்டு விநாயகர் பூஜை எல்லா பூஜையும் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே பசங்க எல்லாமே வந்துட்டு குளிச்சுட்டு வந்து ரெடி பண்ணி அவங்களும் வந்து பாட்டெல்லாம் பாடி சாமிக்கு வந்து பூஜை பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்த சுமங்கலிகளுக்கெலாம் வந்து நான் வந்து பிரசாதம் கொடுத்தேன். ஸோ அந்த பட்டர்ஃப்ளை வந்தது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து புனர் பூஜை பண்ணுறப்பையும் அந்த பட்டர்ஃப்ளை வருது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு அதிசயமான விஷயம் தானே. அது மட்டும் இல்லை, நான் வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு சாமிகளுக்கு எல்லாமே ஸோ காலையிலே நான் வந்து பூஜை பண்ணிவிட்டு கலச பூஜை எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா குங்கும அர்ச்சனை, அப்புறம் வந்து பச்சரிசி வச்சு அர்ச்சனை இதெல்லாம் வந்து ஈவினிங் பண்ணுவேன். ஈவினிங் பண்ணுறப்போ 6 மணிக்கு நான் பூஜை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணி முடிச்சுட்டு பிரசாதம் வைக்கிறேன். அது மாதிரி 8 பேர் 8 லட்சுமி கரெக்டாக வந்து என்கிட்ட தாம்பூலம் வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் நான் செஞ்ச பிரசாதம் எல்லாமே வச்சு கொடுக்குறேன். எல்லாமே நல்லா வந்து திருப்தியாக சாப்பிட்றாங்க. இது வந்து என்னால் வந்து மறக்க முடியாத ஒரு பூஜையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 8 to 9 சுக்கிரவாரையிலையும் நான் வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு அஷ்டகம் எல்லாமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து சாமியை நினச்சி பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே கரெக்டாக வந்து நான் வச்சிருந்த தாமரைப்பூ வந்து கீழே விழுகுது. அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மகாலட்சுமி தாயோட பிளெஸ்ஸிங்காக தான் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப வந்து இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டச்சிங்காக ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா எல்லாமே ஒவ்வொன்றும் நான் வந்து இப்போ கூட பாருங்கள் எனக்கு அப்படியே சொல்ல முடியவே இல்லை. எனக்கு அப்படி வந்து அழுகையாக வருது. ஒவ்வொன்றையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து இந்த பூஜை வந்து நல்லா செய்யணும், எந்த குறையும் இல்லாமல் செய்யணும், எல்லாமே வந்து அழகாக செய்யணும், அம்மாவுக்கு வந்து என்னென்ன வந்து நம்மளால் வந்து அழகுப்படுத்த முடியுமோ அதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சிட்ருந்தேன். இந்த 1 மாதமாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே செஞ்சிட்ருந்தேன். ஸோ எல்லா வேலைகளும் வந்து அப்படி தான் ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இந்த வீடியோ கூட இப்போ எடுத்திருக்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டு தான் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு தான் பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி நலுங்கு வச்சு விட்றேன். அதுவும் வந்து அவள் வந்து என்கிட்ட கேட்குறா, எல்லாத்துக்கும் வச்சு விட்டீங்களே எனக்கு வச்சு விட்டிங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு வச்சு விடுங்க அப்படின்னு வந்து அவள் கேட்டா. என்கிட்ட கேட்டு விட்டோனையும் அப்புறம் தான் வந்து நான் போய் வந்து வச்சேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து மாம்பழம் வந்து மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பழமாக மாம்பழம். அது வந்து எனக்கு வந்து இப்போ தான் தெரியும். ஸோ அதனால் வந்து நான் மாம்பழம் வந்துட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு தேடினேன். ஒரே ஒரு கடையில் தான் மாம்பழம் இருந்துச்சு. ஸோ அதை வாங்கிட்டு வந்து நான் வந்து சீர்வரிசை வச்சுருந்தேன். அப்போ தாம்பூலம் வாங்க வந்து என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா சங்கி எனக்கு வந்து அந்த மாம்பழம் கொடுக்குறியா, எனக்கு அந்த மாம்பழம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு எப்படி அவங்க என்ன நினச்சி கேட்டாங்க, எனக்கு எப்படி ரிலேட் பண்ணுறது எனக்குன்னு தெரில. எனக்கு வந்து அம்மாவே கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே நான் எடுத்து கொடுத்தேன். எனக்கு வந்து அதுவே ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ரிலேட் ஆச்சு எனக்கு. அது எப்படி உங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த இடத்துல இருந்து நான் பார்க்குறப்போ எனக்கு வந்து அது கடவுள் நம்பிக்கை இருந்தால் அது வந்து அவங்களுக்கு உணர்வாங்க. பல அதிசயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜையில் வந்து ஒவ்வொன்றா நடந்துகிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் புனர் பூஜை நடக்கிறப்பையும் ஒரு வந்து அதிசயம் நடந்துச்சு. அது என்னன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி என்னன்னு தெரில, இந்த வீடியோ எனக்கு வந்து போட்டே ஆகணும்னு மனசில் அப்படியே தோணி அதுக்கு டக்குன்னு தான் நான் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து அம்மா வந்து எப்பயும் வருவாங்க, நோன்புக்கு என் கூட தான் இருப்பாங்க. இந்த தடவை அம்மா வந்து ஊரில் இருக்காங்க, வர முடியலை.
ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கூடயே இருந்து எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்தாங்க. அதனால எனக்கு வந்து அவ்வளோ வேலை செஞ்ச மாதிரியே இல்லை. இப்படி பார்த்தாலும் பாருங்களேன், கரெக்டாக அந்த 4 மணிக்கு வந்துடுது. 4 மணிக்கு எந்திரிச்சிரும். சாமி வந்து இருக்கிறப்ப கடன்னு வேலை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளாம் அப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையெல்லாம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த நைவேத்தியம் பண்ணுறது, சாமிக்கு படைக்கிறது, பூஜை பண்ணுறது எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து அமையுது. சாமிக்கு அலங்காரமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நான் டக்குன்னு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரை மணி நேரத்தில் கடன்னு எல்லாமே பண்ணிவிட்டு முடிச்சிட்டோம். அவ்வளோ அழகாக வந்து அமைஞ்சது. அதுக்கப்புறம் நான் போயிட்டு எந்த ஒரு டச்சும் கூட பண்ணலை. அப்படியே அவ்வளோ அழகாக அந்த 3 நாளுமே அப்படியே வந்து அம்மன் வந்து எங்கள் வீட்டில் இருந்தாங்க, இப்போயும் இருக்காங்க, எப்பயுமே இருப்பாங்க. லக்ஷ்மி தாயை வந்து அவ்வளோ பிளெஸ்ஸிங் பண்ணாங்க. புனர்பூஜை பண்ணுறேன். புனர்பூஜையிலும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து பிரசாதம்லாம் அப்பயும் என்னால் டயர்டாக இருக்கும், நம்ம தூங்கிடுவோம், லேட்டாக தான் எழுந்திருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நைட்டு படுக்கிறேன். ஆனால் காலையில் வந்து பார்த்திங்கன்னா 5:30க்கெலாம் எனக்கு வந்து முழிப்பு வந்தது அன்றைக்கி. அப்போ கடன்னு எந்திரிச்சிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாமிக்கு அதெல்லாம் செஞ்சுட்டு பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் புனர்பூஜை பண்ணுறதுக்கு பிரசாதமும் கரெக்டாக போய் தயிர் சாதம் அப்புறம் சுண்டல் இதெல்லாம் வச்சுட்டு பால்கோவா இருந்தது. லக்ஷ்மி தாய்க்கு வந்து ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், அது ஒயிட் கலர் ஸ்வீட் வச்சோன்னா அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே ஒயிட் கலர்லேயே தான் நான் வந்து சாமிக்கு வந்து படைத்தேன். அதாவது ரசகுல்லா, அப்புறம் வந்து காஜு கட்லி, பால்கோவா இதெல்லாம் வந்துட்டு ஒயிட் கலர்லேயே தான் எனக்கு வந்து அமைஞ்சது. ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்து பூஜையும் பண்ணோம். புனர்பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கலசத்தில் இருக்க தண்ணி இருக்கும். அப்புறம் வந்து இந்த விநாயகர் நம்ம குலதெய்வம் வந்து மஞ்சளில் பிடிச்சி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அவங்களையும் நம்ம அந்த தண்ணியில் கரைச்சி வீடு ஃபுல்லாக தொளிச்சு விட்டுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வெளில போனால் மழை பயங்கரமாக ஊற்றுரு. நாங்கள் பூஜை பண்ணி முடித்து எடுத்து வைக்கிறோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ மழை பெய்யுது. அது கூட வந்து பாருங்களேன், அது கூட பிளெஸ்ஸிங் தான். ஸோ கடவுள் வந்து நான் இருக்கேன் கூட அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து உணர்த்திட்டே இருக்காங்க. ஒவ்வொரு தருணமும் வந்து பார்த்திங்கன்னா உணர்த்திட்டே இருக்காங்க. இன்னொரு அதிசயம் கூட நடந்தது. என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து கோவில் போயிட்டு இந்த தடவை 6வது வீக்கு ஸோ கந்தக்கோட்டம் போயிருந்தேன். ஸோ எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு 6 வாரம். ஸோ போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு முருகர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நான் பூஜை வந்து வரலட்சுமி நோம்பு வைக்கிறேன், நீங்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வரேன். கரெக்டாக வந்து நாங்கள் வரலட்சுமி அம்மாவை வந்து அழைச்சிட்டு உள்ளே வரோம். அப்போ அந்த பாட்டு போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அந்த பாட்டு வந்து ஓடுது. அந்த பாட்டு ஓடுனனையும் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா முருகரோட திருப்புகழ் ஓடுது. அப்புறம் வந்து இதே மாதிரி நான் அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சுக்தம் வந்து போட்டு விடுறேன் மொபைலில். அதுக்கப்புறம் வந்து திருப்புகழ் வந்து பாடுது. அதுக்கப்புறம் வேல்மாறல் வந்து பாடுது. இதே மாதிரி ஒவ்வொன்றும் வந்து நீங்கள் சொன்னால் கூட நம்பியிருக்க மாட்டீங்க. இந்த வீடியோ வந்துட்டு நான் எடிட் பண்ணி ரேண்டமாக தான் வீடியோ போட்டு அந்த கிளிப்பிங்ஸ் போட்டு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தேன். ஆனால் பேக் சைடு வந்து கரெக்டாக நான் வேல்மாறல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வேல்மாறல் ஸ்க்ரீன் பின்னாடி தெரியுது பாருங்களேன். இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. முருகர் உன் கூடயே தான் இருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு வந்து அப்பப்போ புரிய வச்சுட்டே இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பூஜையில் நடந்த அதிசயங்கள். இதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இன்றைக்கி என்னன்னு தெரில, தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.